வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 24/6/2025 விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை, ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை, குளிகை 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் 5:54, கரணம் 7:30 முதல் 9 மணி வரை, திதி இன்று மாலை 6:56 வரை, சதுர்தசி பின்பு அமாவாசை, நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:52 வரை ரோகிணி பின்பு மிருகசிரீஷம், யோகம் இன்று பிற்பகல் 12:52 வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம், சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 12:52 வரை சுவாதி பின்பு விசாகம். மேஷராசி நேயர்களே, குழந்தைகள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள், இனிதே நிறைவேறும். சுபிட்சமான முடிவுகள் கிடைக்கும். அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும். மகிழ்ச்சியான செய்திகள் உருவாகும். தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். மற்ற ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள். செலவுகள் கூடும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி ஆதரவுகள் கூடும். பரணி மகிழ்ச்சியான நாள். கிருத்திகை சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். ரிஷபராசி நேயர்களே, தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். எதிலும் யோசித்து செயல்படவும். தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் கவனம் தேவை. குழப்பங்கள் வந்து நீங்கும். அனுபவங்களும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை தடைகள் விலகும். ரோகிணி அலைச்சல்கள் கூடும். மிருகசிரீஷம் பிரச்சனைகள் தீரும். மிதுன ராசி நேயர்களே, அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும். தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். தேகநலனில் மாற்றங்கள் கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். எதிலும் நிதானம் தேவை. ஆதரவுகளும் கூடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மிருகசிரேஷம் வளமான நாள். திருவாதிரை அசதிகள் நீங்கும். புனர்பூசம் ஆதரவுகள் கூடும். கடகராசி நேயர்களே, நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். வியாபாரத்தில் வருமானம் கூடும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். எதையும் சமாளித்து வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் ஆதரவுகள் கூடும். பூசம் கௌரவங்கள் மேலோங்கும். ஆயில்யம் வளமான நாள். சிம்மராசி நேயர்களே, வியாபாரத்தில் தடைகள் விலகும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். பணியில் மென்மையான நிலை ஏற்படும். தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. கௌரவங்கள் அதிகமாகும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். தன்னம்பிக்கை ஏற்படும். அலைச்சல்களினால் லாபமான நிலை உருவாகும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மகம் வளமான நாள். பூரம் அனுபவங்கள் கிடைக்கும். உத்திரம் அலைச்சல்கள் கூடும். கன்னிராசி நேயர்களே, சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். விவசாயம் தொடர்பான துறைகளில் லாபமான நிலை ஏற்படும். தேகநலனில் மாற்றங்கள் உருவாகும். பொருள் வரவுகள் கிடைக்கும். வியாபாரத்தில் மேன்மையான நிலை ஏற்படும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். போட்டி பொறாமைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். ஹஸ்தம் பொருள் வரவுகள் கூடும். சித்திரை ஆர்வம் ஏற்படும். துலாம் ராசி நேயர்களே, மனதளவில் தன்னம்பிக்கை உருவாகும். குழப்பங்கள் வந்து நீங்கும். வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். வேலை தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். எதிர்பாராத அலைச்சல்கள் கூடும். அனுபவங்களும் அதிகமாகும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். சித்திரை குழப்பங்கள் தீரும். சுவாதி அலைச்சல்கள் கூடும். விசாகம் நினைத்தது நிறைவேறும். விருச்சிகராசி நேயர்களே, மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். வளமான முடிவுகள் கிடைக்கும். வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் லாபங்கள் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உற்சாகம் தன்னம்பிக்கை கூடும். அனுஷம் நெருக்கம் உண்டாகும். கேட்டை சந்தர்ப்பங்கள் கூடும்.
தனுசு ராசி நேயர்களே, பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். சொந்த பந்தங்களின் மூலம் கௌரவங்கள் மேலோங்கும். பணியில் அனுகூலங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வியாபாரத்தில் வளமான சூழ்நிலைகள் உருவாகும். உத்தியோகத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். மென்மையான நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மூலம் நெருக்கடிகள் நீங்கும். பூராடம் மகிழ்ச்சியான நாள். உத்திராடம் கௌரவங்கள் மேலோங்கும். மகர ராசி நேயர்களே, பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும். எதிலும் மாற்றங்கள் கிடைக்கும். நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள். வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். அலுவலகத்தில் கவனங்கள் தேவை. சுபிட்சங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உத்திராடம் மாற்றங்கள் கிடைக்கும். திருவோணம் ஆர்வம் உருவாகும். அவிட்டம் பொறுமையுடன் செயல்படவும். கும்பராசி நேயர்களே, குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் ஆதரவுகள் கூடும். மனதிற்கு பிடித்த ஆடம்பர பொருட்களை மாற்றியமைப்பீர்கள். ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும். புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். போட்டி பொறாமைகள் விலகும். அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்களும் தன்னம்பிக்கையும் ஏற்படும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். அவிட்டம் ஆதரவுகள் கூடும். சதயம் நினைத்தது நிறைவேறும். பூரட்டாதி வளமான நாள். மீன ராசி நேயர்களே, எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். சொந்த பந்தங்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும். வெற்றிகள் உருவாகும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். மனதளவில் தன்னம்பிக்கை கூடும். சுபிட்சங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். பூரட்டாதி மாற்றங்கள் கிடைக்கும். உத்திரட்டாதி வளமான நாள். ரேவதி மன வலிமையுடன் செயல்படுவீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.